இப்போ அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. பொதுவாக விஜய் சித்து பிளாக்ல பார்க்குறப்ப சும்மா பொதுவாக இருக்கப்ப இப்போ ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லி எங்களை கலாச்சிட்டு ஏதோ இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமான உறவு இப்போ எப்படி இருக்கு? அவங்க அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஏதோ பேசினாங்களா? ஆமாமா, எல்லாருமே பேசினாங்க. அவரு கலையரசன் அவர் ஷூட்டிங் இதுல இருந்து ஃபோன் பண்ணி, தம்பி கலை தான் இயக்குனர் கலை, அவர் தான் பெரிய படத்தை டைரக்ட் பண்ணிருக்கான். அந்த டென்ஷன் நடுவில் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். கார்த்திக் வேணுகோபாலும் அதே மாதிரி தான். அவர் வந்து 2 படம் முடிச்சிட்டார். ரியோ படமும் இப்போ பாதி பிடி சார் முடிச்சுட்டு சூப்பரான ஒரு குட் நியூஸ். டூட் விக்கி நயன்தாரா மேடம் வச்சு அடுத்த படம் எடுத்திருக்காரு. அவர் விஷ் பண்ணாரு. விக்னேஷ்காந்த் அதே மாதிரி தான். என்ன எனக்கு வந்து அப்போ கடுமையான ஐ இன்ஃபெக்ஷன் தம்பி. ஆமா ஆமா ஆமா. குருதி கமலஹாசன் மாதிரி கண்ணு வைக்கிறது. அப்போ கண்ணாடி போட்டுக்கிட்டு நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் வர்றேன்னாங்க, உங்களை வீட்டுக்கு வந்து பார்க்கணும், மாலை போட்டு பண்ணாலும் ஒன்றாங்க. தம்பி இதெல்லாம் வேணாம், நீ பண்ணினா நான் கண்ணாடி கழட்டிடுவேன், உனக்கு கண் நோய் வந்துடும், மெட்ராஸ் எவ்வளோ ஒஸ்டது அவன் சொல்லிட்டு நான் வந்து உங்களை அப்புறம் பார்க்குறேன், கொஞ்சம் சரியாகட்டும் அப்படின்னு சொன்னேன். அது சித்து நானுமே பார்ப்பேன், நீ சிரிக்கிற மாதிரி தானே இருக்கு, அதனால அது ஒன்றும் இல்லை, ஜாலிக்கு தானே சொல்கிறேன்.